ஏம்பில்ல நீ என் பக்கத்துலேயே நிற்கிற மங்களா தெரியுற உன் தங்கச்சி அங்கே நிற்கிறா தெளிவாக தெரியுறா. இது கிட்ட பார்வையா தூர பார்வையா? ரெண்டும் இல்லை, இது கெட்ட பார்வை. ஏங்க யார் இந்த பொண்ணு? ஓ இதுவா, என்னுடைய அத்தை பொண்ணுமா. சின்ன வயசில் நாங்கள் எல்லாம் ஓடி ஆடி ஒன்றா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்போம். ஓ அப்படியா, அது என்னோட புது நம்பரு. ஏய் எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபோன் எடுக்க என்ன பண்ணிட்டு இருக்க? எவன் சீக்கிரமா ஃபோன் எடுக்கிறாளோ அவட்ட ஃபோன் பண்ணி பேசு போ. ஏங்க 1லேருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையிலேருந்து 2 நாளைக்கு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. ஏய் நீ கேட்டுக்கல, எனக்கு புரியல. இன்னொருத்தட சொல்லு, இன்னொருத்தட. சரி கெஞ்சி கேட்குறீங்க, திருப்பியும் கேட்குறேன். 1லேருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. என்னங்க? ஏய் 99 நாள் யாரும் நீ பேசவே கூடாது, போயிட்டே இரு. பக்கத்து வீட்டில் கோழியை கொண்டுட்டாங்க, அதை தட்டி கேட்கலான்னு போனேன். இந்த குண்டா நிறைய குழம்பு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஏங்க இன்னைக்கு என் சமையல் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. உண்மையாவே? உண்மையாலுமே வேற லெவலு. சத்தியமா? சத்தியமா உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அமீர் தான். அப்புறம் ஏங்க உங்க தம்பி நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு? அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அவனுக்கு போய் பேச வராது. உன் மேல சத்தியமா இன்னைக்கு உன் சமையல் சூப்பரா இருந்தது. ஏங்க என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, அப்ப நான் என்ன கலர் சேலை கட்டியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை புள்ள. இதை கூடமா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது? ஏய் தண்டவாள் தலை வைக்கும்போது ட்ரெயின் என்ன கலர் ஞாபகம் வச்சுக்க முடியும்? இங்க பாருங்க, பொங்கல் வந்துருச்சு, எங்க அக்காவுக்கு பொங்கல் சீர் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும் ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஏம்பல எங்க அக்காவுக்கு நான் செய்யாம அப்புறம் யார் செய்வா? ஆமா, இன்னும் உங்க அக்கா புது பொண்ணு, பார்த்து செஞ்சுக்கிட்டே இருங்க. வாங்க நீ வாங்க வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு பொங்கல் சீர் பண்றதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டீங்க. 1/4 பவுன் செய்யலான்னு கஞ்சத்தனமா சொல்றாரு. நீ 2 பவுனாவது செஞ்சால உங்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் எதுக்குமா வீண் செலவு வேணாமா? பரவாயில்ல, நீ யாருக்கு செய்யறோம், உங்களுக்கு தானே செய்யறோம். உங்க அம்மா காலையில என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன கறி குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க, ரசம் ஏதாவது வச்சுட்டாங்களா என்ன? அதுதான் கோவமா மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கியா? உங்க அம்மா என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? அவங்களாவது வாங்கிட்டு பேசுனாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படு. நான்லாம் நீ பேசினா மட்டும் தான் பேசுவேன். நீங்க பெத்து வச்சிருக்கீங்களா 2, அது எனக்கு சுத்தமா மதிக்கவே மாட்டேங்குது. என்ன சொன்ன? அதானே, நீங்களே நீ மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பெத்ததா என்னை மதிக்க போகுது, நாளைக்கு என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க போறீங்க. அந்த முகமாவது நல்லா இருக்குமா? என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்கல்ல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அங்கதான் ஏசி இல்ல, ஃபேன் இல்லையா, எப்படி இருப்ப? அப்ப என் சைடுல என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? என்ன உன் சைடுல முறுக்கு இருக்கு, அதையா மறைச்சு வச்சு திங்கிற? எடுத்து கையில எடுத்துனா என்ன வீட்டுல இருக்கலாம் இப்படி தின்னு போடுவாங்களா? சி, உங்களுக்குலாம் மனுஷன் பேசுவானா? அப்படியே நீ பேசிட்டு இருக்கிற?